வணக்கம். குழந்தை பாக்கியம், அதாவது குழந்தை பாக்கியம் எவ்வாறு இருக்கிறது, எவ்வாறு தடை ஏற்படுகிறது? அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் குழந்தைக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்றால் 7ஆம் இடம் கலத்திரம். 7ஆம் இடம் கலத்திரம் மட்டுமே இல்லை, 7ஆம் இடம் தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த 7க்கு 11ஆம் இடம் என்னும் சொல்லக்கூடியது ஆசை. லக்னத்திற்கு 3ஆம் பாவம். அப்ப 3ஆம் பாவம் மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு. 3, 7, 11 லக்னத்துக்கு 3, 7, 11 குழந்தை பாக்கியத்துக்கு மிக முக்கியமான ஒரு அமைப்பாகும். அந்த 3, 7, 11 பாவ கிரக தொடர்பில் இருக்கக்கூடாது. அதே போல் அந்த 3, 7, 11 பாவ கிரகங்கள் அமரக்கூடாது. ஒரு சுப கிரக பார்வையில் இருந்தால் நல்லது. குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும். அது மட்டுமே கிடையாது, குழந்தை பாக்கியத்துக்கு காரகன் குரு பகவான். அந்த குரு பகவான் நீசம் அடையக்கூடாது, அஸ்தகம் ஆகக்கூடாது. குழந்தை பாக்கியத்துக்குண்டான அந்த 5ஆம் பாவம் அதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது. இல்ல 6, 8, 12 நட்சத்திர காலில் இருக்கக்கூடாது. 5ஆம் அதிபதி அது நின்ற ஸ்தானத்தில் இருந்து 5ஆம் வீட்டில் இருந்து 5க்கு 3, 5க்கு 3 என்பது 7ஆம் பாவத்தை குறிக்கும். அப்ப அந்த தாம்பத்தியம் சுகம் நல்லா இருந்தால் 5ஆம் பாகம் அன்பு என்னும் சுகத்தை பெற முடியும். அதே போல் பெண்ணுடைய ஜாதகத்தில் கருமுட்டை காரகன் என்னும் சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். கர்ப்பப்பைக்கு காரகன் சந்திர பகவான். இப்ப இந்த சுக்கிரனும் சந்திரனும் மிக நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். ஆணுடைய ஜாதகத்தில் உயிரணு காரகன் சுக்கிரன். அந்த சுக்கிர பகவான் நீசம் ஆகக்கூடாது, அஸ்தகம் ஆகக்கூடாது. அதே கிரகம் சூரியனோடு, சுக்கிரன் சூரியனோடு மிக நெருக்காமையில் இருக்கும்போது அந்த கருவானது தங்காது. அதையும் நாம் திருமண பொருத்தத்தில் பார்க்கும்போது பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பெண்ணுடைய ஜாதகத்தில் சந்திரன் கேது தொடர்பு இருக்கக்கூடாது. இல்ல சந்திரன் ராகு தொடர்பு இருக்கக்கூடாது. அதே போல் சுக்கிரன் கேது ராகு தொடர்பு இருக்கக்கூடாது. செவ்வாய் கேது ராகு தொடர்பு இருக்கக்கூடாது. 5ஆம் அதிபதி 6, 8, 12 மறையாமல் இருப்பது நல்லது. அதை நாம் திருமண பொருத்தத்தில் மிக துல்லியமாக பார்க்க வேண்டும் குழந்தை பாக்கியத்திற்காக. பெண்ணுடைய ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்துக்கு துலாம், அதாவது 1ஆம் பாவம், அதற்கு 5ஆம் பாவம் நல்ல நிலைமையில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதே போல் 9ஆம் பாவமும் நாம் பார்க்க வேண்டும். பெண்ணோட ஜாதகத்தில் 4, 6, 8, 10 சந்திரன் 4, 6, 8, 10 சுக்கிரன் இருந்தால் குழந்தை தாமதம் ஏற்படும். சந்திரன் பிளஸ் கேது இணைவு பாதிப்பு தரக்கூடியது. செவ்வாய் சனி, செவ்வாய் ராகு கேது அபாசன் ஆகக்கூடிய தன்மையும் இருக்கிறது. சந்திரன் கேது இணைவு அதாவது வாழ்வுக்கு பிரச்சனையை கொடுக்கும்.